கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கும் மசோதா அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பிரான்ஸ், ஜெர்மனி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளின் பரப்பளவுக்கு இணையாக ஆர்டிக் பகுதியில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய தீவுதான் இந்த கிரீன்லாந்து. இந்த தீவு டென்மார்க் நாட்டின் கீழ் தன்னாட்சி பிராந்தியமாக உள்ளது. அண்மையில தென் அமெரிக்கா நாடான வெனிசுலா அதிபரை கைது செய்த அமெரிக்க ராணுவம் அவரை சிறையில் அடைத்து அது மட்டுமின்றி தான் வெனிசுலாவின் அதிபர் என ட்ரம்ப் தன்னைத்தானே அறிவித்துக் கொண்டது சர்வதேச அரசியல் அரங்குல பெரும் சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதன் தொடர்ச்சியாக உலகின் மிகப்பெரிய தீவு நாடான கிரீன்லாந்தை அமெரிக்காவுடன் இணைக்கப் போவதாகவும் கூறியிருந்தார். கிரீன்லாந்தை சுற்றியுள்ள கடல் பகுதிகள் ரஷ்யா மற்றும் சீன கப்பல்களால் நிரம்பியுள்ளதாகவும் அதனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அமெரிக்காவுடன் கிரீன்லாந்தை இணைக்கப்படும் என்றும் அவர் விளக்கம் அளிச்சிருந்தார். இதற்கு டென்மார்க் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில அதனை பொருட்படுத்தாமல் கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு 51வது மாகாணமாக இணைப்பது தொடர்பான மசோதா அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு இருக்கு. இதற்கு சர்வதேச அளவுல கண்டனங்களும் எழுந்திருக்கு.